ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீனிவாசன் வருஷநாடு. அட்சய லக்னபதி ஜோதி முறையில் ஒரு ஜாதக ஆய்வு. இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடான கூடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம். இது ஒரு பெண்ணோட ஜாதகம், சரிங்களா? உங்களுக்கு 46 வயது போயிட்டுருக்கு. இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா அடிவயிறு சார்ந்த வலி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த சிறுகுடல் சார்ந்த இடத்துல சிறு பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு அறுவை சிகிச்சை வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது எப்போ தீரும், எங்களுக்கு அந்த பிரச்சனை எப்போங்க தீரும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு கேள்வி, சரிங்களா? அதை எப்படி ஏஎல்பி முறையில் ஆய்வு பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், சரிங்களா? இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம். தற்போது போயிட்டுருக்கூடிய அட்சய லக்னமானது மீன லக்னம், சரிங்களா? மீன லக்னம் உத்திரட்டாதி 3ஆம் பாதம் போயிட்டுருக்கு. சரி, இவங்களுக்கு எப்படின்னு சொல்லி ஆய்வு பார்க்கலாம். இவங்களுக்கு நம்ம பார்த்ததுமே நம்ம சொன்ன ஒரு விஷயம் இந்த உத்திரட்டாதி 1ஆம் பாதம் போகும்போது, சரிங்களா, அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த தேதியை நம்ம சொல்லும்போது, ஆமாங்க அப்போ தாங்க எங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வு பார்க்கலாம். இந்த ஜாதகரோட ஏஎல்பி லக்னமானது மீன லக்னம். அதிபதி குரு பகவான் ஏஎல்பிக்கு 5ஆம் இடத்துல. நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அதே மாதிரி நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி 3ஆம் பாதம். சனி பகவான் எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு 6ஆம் இடத்துல. இருக்கலாமா? இருக்கக்கூடாது, சரிங்களா? ஏன்னா இந்த அடிவயிறு இந்த நோயை ஜாதகர் தேடி போயிருப்பாரா அப்படின்னு சொன்னால் ஆமாம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க அவங்களாவே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு அடிவயிறு சார்ந்த பிரச்சனை இருக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த நோய் எப்போ தீரும் அப்படின்றத அவங்களோட கேள்வி, சரிங்களா? சரி, இந்த அடிவயிறு அப்படின்ற இடத்த நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கலாம். இந்த அடிவயிறுக்கான அதிபதி யாருன்னா சூரிய பகவான். அவர் எங்கே இருக்காங்கன்னா இந்த 6ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துல, அதாவது ஏஎல்பி லக்னத்திலே. இந்த 6 நீங்கள் 1ன்னு எடுத்துக்கங்க, அடிவயிறுன்னு சொல்லி அவங்க சொன்னதுனால இந்த இடத்த நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பார்த்தோம்னா இந்த அடிவயிறுக்கு 8ஆம் இடத்துல போய் இந்த சூரிய பகவான் அமர்ந்திருப்பது இந்த நோயை ஒரு தீராத பிரச்சனையை கொடுத்துருக்கும். இந்த அடிவயிறுக்கு 8ஆம் அதிபதி அப்படின்னா 8ஆம் இடத்த அதிபதி ஏஎல்பி லக்னமாக வந்துடுறாரு. அவர் ஏஎல்பிக்கு 12 அந்த அடிவயிறுக்கு 12ஆம் இடத்துல. அப்போது அடிவயிறு சார்ந்த ஒரு நோய்க்காக, இந்த நோயின்றது அடிவயிறுக்கு 8ஆம் இடம்ன்றது அடிவயிறு சார்ந்த ஒரு நோய்க்காக இந்த விரயம் செய்யணுமானா நிச்சயமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் 9ஆம் பார்வையாக இந்த அடிவயிறுக்கு 8ஆம் இடத்தையே பார்ப்பது இந்த நோயை இன்னும் தீவிரமாக்கியிருக்குமானா ஆக்கியிருக்கும். இந்த 6ஆம் இடத்தோட அடிவயிறுக்கான அதிபதி 8ஆம் இடத்துல, இந்த 8ஆம் இடத்திற்கு 6ஆம் அந்த அடிவயிறுலேயே அந்த சனி பகவான் அமர்ந்திருப்பதும் அந்த தொல்லையை கொடுத்துருமானா கொடுத்துரும். சரி, இது எப்போ தீரும்? இந்த ஜாதகருக்கு 8ஆம் அதிபதி யாருன்னு பார்ப்போம். இந்த ஏஎல்பி லக்னத்திற்கு 8ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா துலாம் லக்னம். அதோட அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அவர் எங்கே உட்காந்துருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு 12ல். அப்போது இந்த நோய் தீராத நோய்க்கான அதிபதி போய் எங்கே ஏஎல்பிக்கு 12ல் விரயத்தில். அப்போ தீராத பிரச்சனைக்காக விரயம் செய்யணும். அவர் 7ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு? அந்த அடிவயிறையே பார்க்குறாரு. அப்போது இந்த ஜாதகரோட தீராத நோய்க்கான அதிபதியும் போய் அந்த அடிவயிறையே பார்ப்பது அந்த அடிவயிறு சார்ந்த ஒரு தொடர்ந்து தொல்லையை கொடுத்துருக்கான நிச்சயமாக கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த லக்னத்தில் 6ஆம் இடத்துலேயே ராகு பகவானம் அந்த பிரச்சனையை இன்னும் பிரம்மாண்டமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். சரி, இது எப்போ தீரும்? சரிங்களா? இப்போ நம்ம சொன்ன பலன் எல்லாமே இந்த சுக்கிர பகவான்லாம் 10 வருடத்திற்குமே அவர் அப்படி தான் பார்ப்பார், சரிங்களா? அப்போது தொடர்ந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இருக்கக்கூடிய சிவியர், அதாவது தீவிரமான பிரச்சனை எப்போ சரியாகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உத்திரட்டாதி 4ஆம் பாதம் முடியும் போது, இப்போ 3 போயிட்டுருக்கு. உத்திரட்டாதி 4ஆம் பாதம் 2025 டிசம்பர்லேயே முடிஞ்சிருது. அப்போது உத்திரட்டாதி 4ஆம் பாதம் முடிஞ்ச பிறகு ஒரு சாதகமான சூழல் நிச்சயமாக உருவாகும். இப்போ இருக்கக்கூடிய அந்த சிவியர் பிரச்சனை குறைஞ்சி அதோட தாக்கம் குறையும். தொல்லை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு அந்த தாக்கங்கள் இந்த 1 வருட காலங்கள் முடிஞ்சதுமே சரியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பலனை சொல்லிட்டோம். இது கேள்வி என்ன? அடிவயிறு சார்ந்த வலி, வேதனை, நோய், அதுக்கு தீர்வு எப்போ அப்படின்றது நம்ம பதில். கேள்விக்கு பதில் அப்படின்றது அட்சய லக்னபதி ஜோதிடமில் மிக துல்லியமாகவே கணிச்சு கூற முடியும். அதனால் இதை நீங்களும் கற்றுக்கிட்டு எளிமையாக பலன் சொல்ல முடியும். இதை கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய என்னோட எண்ணையோ இல்லை அலுவலக எண்ணையோ தொடர்பு கொண்டு நீங்களும் இதே மாதிரி கற்றுக்கிட்டு வெறும் 15 நாள் வகுப்புகளிலே
இந்த ஜூம் மீட்டிங்கில் தான் இந்த வகுப்பு நடக்கும். நீங்களும் கற்றுட்டு ஜோதிடர் ஆக முடியும், நிச்சயமாக ஆக முடியும். ஏன்னா 15 நாளில் ஆக முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆக முடியும். எங்களுக்கும் இந்த அட்சய லக்னபதி ஜோதிட முறையை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கும் ஜாதகத்தை பற்றி நிச்சயமாக எதுவுமே தெரியாது. நாங்களாம் ஜீரோவில் இருந்தால் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். நீங்களும் இதை கற்றுக்கிட்டு எங்களை மாதிரியே பலன் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க இந்த அலுவலக எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக துல்லியமாக இன்னொரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.